கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு ஸ்தோத்தரிப்போம். கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சென்ற நாட்கள் முழுவதும் நீர் கண்மணி போல பாதுகாத்தீரே, ஒரு சேதமும் வராமல் பாதுகாத்தீரே. தேவைகள் அனைத்தையும் அப்பா சந்தித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீரே துதிக்கப்படத்தக்கவர், நீரே மகிமைக்கு பாத்திர கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, எங்கெல்லாம் பரிசுத்த ஆராதனை நடக்கிறதோ எல்லார் மத்தியிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தருகிற தேவனா இருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஒவ்வொருவோடு பேசுங்க ராஜா. அப்பா நீர் பேச போகிற வார்த்தையை அப்பா அவரவர்கள் பிடித்து கொண்டு அப்பா அதன்படி வாழ என் தேவன் கிருபை பாராட்டுவீராக ராஜா. அப்பா சபைக்கு வர அப்பா தடைப்பட்டவர்கள் சீக்கிரமாய் சபையில் வந்து கலந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக ராஜா. நீரே மகிமைப்படுவீராக ராஜா. தோகமது முடிபறிந்தும் உங்களுடைய ஆளுகை எங்களில் பரிபூர்ணமாய் விளங்க செய்வீராக ராஜா. உடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. நீர் நடத்தித்தார் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஞாயிறு ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து மகிமையாக தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் நல்லா கைத்தட்டி பாட்டு பாடணும், வாயை திறந்து பாடணும். ஓகேவா? ஓகே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியா
ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நம்மை காண்கின்ற தேவன், நம்மை காக்கின்ற தேவன் ஒருபோதும் தூங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன் வாக்கு பண்ணின தேவன். இங்க 2 பேர் இல்ல, 3 பேர் இல்ல, நிறைய பேர் இருக்கும். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும். ஹல்லேலூயா. 2வது பாடலாக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஏசப்பா பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவாகி நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பேதுரு இருக்கிற இடத்துல ஏசப்பா கிட்ட சொன்னீங்க, ஏசப்பா ஜேக்கப்பா இருக்கிற நான், டேனியல் பாஸ்டரா இருக்கிற நான், எஸ்தரா இருக்கிற நான், யோவானா இருக்கிற நான், இந்த கல்லின் மேல எங்க சபையை கட்டுங்க, பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும். ஆமென். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன்,
நம்ம மேல ஏசப்பா ஒரு சபையை கட்ட போறார். நம்மளை கொண்டு ஒரு எழுப்புதலின் அக்கினி இந்த பூந்தமல்லியில வெடிக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தரிடத்துல நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்லுமா? இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் ஆமென். அவர்தான் இயேசு. ஆமென். அவர் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை நான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்க போகிறது. அதனால் மூன்றாவது பாடலாக பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வாலிபர்களாக தான் இருக்கிறோம் ஏசப்பா கண்ணு முன்னாடி. ஹல்லேலூயா. நம்மளுடைய காலம் இது. தேவனை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான மேலான தாருமே. மேலான மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. Yes, Lord. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிரப்பட்டு வரிகோடல் எழுந்திட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிரப்பட்டு வரிகோடல் எழுந்திட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே.
வழித்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழித்திட உம்மாவியை ஊற்றுமே, உம்மாவியை ஊற்றுமே, உம்மாவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்திக்கணும். என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்தே ஊற்றுமப்பா, உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புவே, என்னை நிரப்புவே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியை ஊற்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் நம்மை நிரப்பணும். ஹல்லேலூயா. கேளுங்க அவர்கள். அப்பா, அன்றைக்கு ஏசப்பா பெந்தேகோஸ்தே நாளில் அத்தனை பேர் பிரசங்கித்தாங்க. ஏசப்பா உம்மை ஆராதித்தாங்க. உம்மை தொழுது கொள்ளும் பொழுது உம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டினது போல இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் கரம் நீட்டணும். அப்பா கேளுங்க. அப்பா ஏசப்பா என்ன நிரப்பும். அந்த கரங்களை உயர்த்துங்க. எபிரேய மொழியில ஒரு வார்த்தை போட்டிருக்கு. யாதான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. Lift your hands and ask Jesus to lift you up. ஹல்லேலூயா. நான் ஏசப்பா, நான் உங்க கரத்துல ஓடி வருகிறேன். அப்பா என்னை உயர்த்துங்க, என்னை தூக்கிடுங்க. உங்களுடைய ஆவியில என்ன தூக்குங்க, உங்களுடைய அபிஷேகத்தால என்ன தூக்குங்க, உங்களுடைய வல்லமையினால தூக்குங்க. கேளுங்க. ஒரு சிறு பிள்ளை அப்பா இடத்துல வந்து 2 கைகளை தூக்கி கேட்கிறானா, அப்பா என்னை தூக்கிடுங்க சொல்லுவோம். அதே போல நம்ம ஏசப்பா வந்திருக்கிறார். அவர் நம்மை தூக்க வந்திருக்கிறார், நம்மை நிரப்ப வந்திருக்கிறார். அவருடைய வல்லமையினால, அவருடைய அபிஷேகத்தினால நிரப்ப வந்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்துள்ளே கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயவர் அவர். எல்லா கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் போற்றுகிற நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் ஒரே பாட்டு தான் பாடுவாங்க, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தை தான் தொடர்ந்து அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல நாம் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தூயவர், அவர் துணையானவர். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திர தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் அன்பான தேவன், அருமையான தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை உயர்த்தும், நம்முடைய தேவனை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சர்வவல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வவல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. தூயரே, தூயரே, தூயரே. ஆமென். சர்வவல்லவர் நீரே. ஆமென். தூயரே, தூயரே.
எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணினதே. நம்ம மத்தியில் இருக்கிறார்கள், விடுதலை கேளுங்க ஏசப்பா. எல்லாரும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற நான், உம்முடைய நாமம் தரித்தனாகிய நான் அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் நிற்கிற இடத்துல அந்த பேதுரு போல அவர் நிழல் பட்டு மரித்தோர்கள் எழுப்பிட ஏசப்பா கர்த்தர் கிருபை செய்தீரே. அவருடைய வியாதியஸ்தர் அவருடைய நிழலை தொட்டவனை சுகமானது போல, அவருடைய வார்த்தையில நீர் வெளிப்பட்டது போல எங்கள் மத்தியில நீர் வெளிப்படுங்க ஏசப்பா. பேதுரு போல எழுப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. பவுலை போல மாற்றுங்க ஏசப்பா. உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. புதிய வாழ்வை தாங்க ஏசப்பா, புதிய துவக்கத்தை தாங்க. உம்மை பற்றி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்ற வார்த்தைப்படி நாங்கள் பாக்கியவானாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் விருப்பதும் நிர்மூலம் ஆகாததும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அன்னைக்கு எப்படி ஆபிரகாமுக்கு இயேசுவோட கண்கள் கடாட்சம் கிடைச்சது போல, அவர் கண்கள்ல கிருபை கிடைச்சது போல எனக்கு இயேசுவோட கருபல்ல கிருபை, இயேசுவோட கண்கள்ல கிருபை கிடைக்கணுமாப்பா. எனக்கு உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுனால நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஏதோ உங்களுடைய கிருபையால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவா. உங்களுடைய தயவால நான் இருக்கிறேன் இயேசுவா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு, உங்களுடைய அன்பு எங்களிடத்தில் இருக்கணும் அப்பா. அப்பேற்பட்ட அழகான தேவன், அப்பேற்பட்ட அருமையான தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறேன். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்க ஒரு நாள் போதாதப்பா இயேசுவா. இயேசுவா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தை காத்துக் கொள்ளுகிறதுனால அல்லவா இந்த வார்த்தைப்படி இங்க இத்தனை பேர் வாலிபர்களாக இருக்கிறோம். எங்களை மாற்றுங்க, எங்களை உருவாக்குங்கப்பா. உடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க, உடைய ஆவியின் வரத்தினால எங்களை நிரப்புங்க ஏசப்பா. கேளுங்க ஏசப்பா, பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் கொடுத்தாலுமே விடமாட்டேன், நீர் அபிஷேகத்தால் நிரப்பினாலுமே விடமாட்டேன் அப்பா. அன்னைக்கு யாக்கோபு போராடி ஜெபித்தது போல அப்பா, உடைய வல்லமையினால உடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பினாலுமே விடமாட்டேன். உடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக உடைய பிரசன்னத்தில் நாங்கள் சிறையில்லாமல் பறக்கணும் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம். சேனைகளை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். செவ்வடையிலே இரண்டாக பிறந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், பெரியவைகள் ஓங்க செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. சிறியவைகள் ஓங்க செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு புதிய நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, நன்றி,
கிருபையால் இருக்கிறோம். கிருபையால்
பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, எங்களை ஆராதிக்க விடாமல் தடைபடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுப்படுத்துகிறோம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஆற்றல் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. Give thanks to him. Praise him. Hallelujah. இயேசுவை ஆராதிப்போம். ஆமென். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மை ஒருபோதும் மறக்க விடாது. நம்முடைய ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஏனென்றால் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறவாதே. ஹல்லேலூயா. இந்நாள் வரை கண்மணி போல பாதுகாத்தாரே. அவர் மென்று மாறாத தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நித்திய பிதாவா இருக்கிறார். சமாதான பிரபுவா இருக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் இயேசுவுக்கு நன்றி சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கணும். அப்பா உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. விடுதலை பெற்றிருக்கிறோம். புதிய வாழ்வை தந்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தால் புதிய வாழ்வை தந்திருக்கிறார். தேவனுடைய அக்கினி, இயேசுவோடைய வல்லமை, அவருடைய எப்படி பரிசுத்தராய் இருந்தாரோ நம்மை அதுக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றிக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் அப்பேற்பட்ட தேவன். அவர் அன்பான தேவன். நமக்காக இறங்கி வந்து அவருடைய பிரசன்னத்துல நம்மை மூச்சு இருக்கிறபடியா எல்லாரும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உடைய அபிஷேகத்தால உடைய கரத்தினால எங்களை ஆராதனை நிரப்பினீரே. அதே போல மீது உங்களுடைய பகுதியை கரசல் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நிரப்பி எங்களை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 85ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். சமாதானம் கூறுவார். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும்.
கர்த்தர் நன்மையாளரை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 to 22 வரை. எல்லாம் உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 to 22 முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 to 22 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்தம் சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகிய இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென், ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோழி என்மேல் பறக்க நேசருக்கார் தீவித்திடுவேன்.
ஜீவித்திடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கண்மலைகள் பயக்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார் கண்மலைகள் பயக்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஆத்திமார துணிவிடாமல் ஆட்டு மந்தை உலகத்தாலோ ஆத்திமார துணிவிடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலோ காத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை காத்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கர்த்தர் நான் மெய்ப்பியாய் இருக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் சங்கீதம் 23:1 ஆலயமோ ராத்திரியமோ ரேவியமோ உன்னமோ உங்காமோ வந்துட்டு வாங்கிக்க சங்கீதம் 23:1 ஐந்தாயிரம் முதல் ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் ஒன்னாகமம் உபாகமம். சரி, நம்ம எல்லாரும் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது எழுதப்பட்டும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுங்களுங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும்
பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களோ புதிய ஏற்பாட்டில் நடந்த காரியங்களோ எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இது எல்லாமே திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்ட ஒரு காரியம், இதெல்லாம் நம்ம எச்சரிப்பா இருக்கிறதுக்காக எழுதப்பட்டு இருக்கிற காரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, இது எப்படிங்க புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே ஒரு போர்டு வரும், இந்த இடத்துல வளைவு இருக்கு, மெதுவாக செல்லவும் போட்டிருக்கோம். திடீர்னு ஒரு நம்ம ஈரோடு இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதி போனீங்கன்னு வச்சுங்களேன், காட்டு விலங்குகள்லாம் அடிக்கடி ரோடை கிராஸ் பண்ணோம், அதனால இந்த இடத்துல கவனமா செல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல் இந்த இடத்துல மருத்துவமனை இருக்குது, இந்த இடத்துல ஹார்ன் அடிக்காதீங்க போட்டிருக்கோம். இந்த இடத்துல வேக தடை இருக்குது, அதனால மெதுவாக போங்க, இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த ரோட்டில் பயணிக்கணும் இருக்கும். இதெல்லாம் என்ன, ஆங்காங்கே நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிற எச்சரிக்கை பலகைகள். அப்போ அந்த எச்சரிக்கை பலகையை ஒரு ஆள் கவனிக்காமல் இந்த ரோட்டில் டிராவல் பண்ணா அல்லது டிரைவிங் பண்ணா அது அவருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும். அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்காங்கே நமக்கு அந்த டேஞ்சர் போர்டுங்க இதெல்லாம் வச்சு நம்மளை என்ன பண்றாங்க, எச்சரிப்பு கொடுத்து நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க சில வழிநடத்தலை செஞ்சிருக்காங்க. அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பாவும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில எச்சரிப்பு பலகைகளை ஆங்காங்கே வச்சிருக்காரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம நடந்து போகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அங்கங்கே எச்சரிக்கை பலகைகளை வைக்கிறார். அந்த எச்சரிக்கை பலகைகளை நாம கவனிக்கலன்னா, நீங்க ஆதியாகமம் வாசிக்கும் போது அதுல இருக்க மனுஷர்கள்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை பலகை, நீங்க அதே போல யாத்திராகமம் வாசிக்கும் போது அதுல இருக்க பரிசுத்தவான்கள்லாம் நமக்கு எச்சரிக்கை பலகை. இந்த மாதிரி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மனுஷர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது அந்த காரியங்களை புரிந்து கொள்ளணும்னா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே அதெல்லாம் எச்சரிக்கை பலகைப்பா, அந்த எச்சரிக்கை பலகைகளை நீயும் நானும் கவனித்து நடக்கல அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வீழ்ச்சியை தான் காட்டணும், அங்கங்க விழுந்துதான் கிடப்போம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது, அதனால நீ எச்சரிப்பா இருந்து இதற்கு உன்னை தப்பு வைத்து உன்னை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதே தலைப்புல ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா திருஷ்டாந்தரங்களை கவனி அப்படின்னு சொல்லி தலைப்பு 1 அப்புறம் தலைப்பு 2 ஏற்கனவே 2 செய்தி இருக்கும். அது ஆண்டவர் நமக்கு வேறு விதமாக கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய சத்தியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு என்ன ஆண்டவர் திருஷ்டாந்தரங்களை கவனிக்க சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 465 பழைய ஏற்பாடு. எலியாவை எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். அன்றைக்கு எலியா பரலோகத்துக்கு ஏறி போனது போல நீங்களும் நானும் இப்ப எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏசப்பாவுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வருகைக்காக? ரகசிய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மனவாட்டியை அவர் என்ன பண்ண போறாரு, முதல்ல மத்திய அந்த ஆகாயத்துல தான் வரப்போறாரு, பூமிக்கு வரப்போறது இல்லை. மத்திய ஆகாயத்துல மேகத்துல இருப்பாரு. இங்க முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து போவாங்க. அடுத்து உயிரோடு இருக்கிற நாம என்ன பண்ணுவோம், மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாக நாம என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம்னு வசனம் சொல்லுது. நாம மரித்தவங்க இவங்கெல்லாம் எழுந்து போனோடனே அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போறோம். 7 வருஷம் கழிச்சுதான் ஏசப்பா என்ன பண்றாரு, இந்த பூமியில காலை வைக்கிறார். எங்க வராரு? இஸ்ரேல் தேசத்துக்கு வராரு. எங்க? ஒலிவா மலையின் மேல அவர் கால் போடும். இப்படின்னு வேதத்துல தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, அன்றைக்கு எலியா பரலோகத்துக்கு ஏறி போகும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தரமா கொடுத்திருக்காரு. எதுக்காக நமக்கு கொடுத்திருக்காரு? அதே போல என்னுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்க என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பரலோகத்துக்கு வரப்போறதுனால உன்னுடைய வாழ்க்கையில இந்த திருஷ்டாந்தரத்தை நீ கவனி. எந்த திருஷ்டாந்தத்தை கவனி? எலியாவும் எலிசாவும் எங்க இருந்து புறப்பட்டு போனாங்க? கில்காலில் இருந்து புறப்பட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கில்கால்ல என்னங்க ஐயா இருக்கு? ஏன் இதை ஆண்டவர் நம்ம கவனிக்க சொல்லி நமக்கு அந்த வசனத்தை காட்டினார்? அப்ப இந்த கில்கால் எதை குறிக்குது? இந்த கில்கால் இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்றத இன்னைக்கு திருஷ்டாந்தரமாக ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லி இருக்கிறார்.
அப்ப அது எதுக்கு அடையாளம்? பரலோகம் நம்ம செல்லணும்னா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த கில்காலினுடைய அனுபவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதை குறித்து நீங்க கில்காலை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் கொடுத்த செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற காரியம் மேலானதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஒன்று யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 273, பக்கம் 273 பழைய ஏற்பாடு. அவர்கள் யோர்தானை எடுத்துக்கொண்டு வந்து அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. போதும், நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? யோர்தான் நதியிலே கடந்து வரும்போது நடந்த ஒரு சம்பவம். இந்த அதிகாரத்தை நீங்க முழுசா நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நேரம் குறைவாகனால நேரடியான வசனத்துக்கு மட்டும் நான் போறேன். அங்க எதனால அந்த கல்லை பத்தி உங்களுக்கு சுருக்கமான ஒரு வார்த்தை என்னன்னா, யோர்தான் நதியில ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி என்ன பண்ணிச்சு? அப்படியே பிரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசாரியருடைய கால்கள் நின்ற இடத்துல இருந்து ஏசப்பா என்ன சொல்றாங்க? அவருடைய யோசுவாவுக்கும் அந்த மனுஷர்களுக்கும் என்ன சொல்றாரு? ஆசாரியருடைய கால்கள் நிலையாய் நின்ற அந்த இடத்துல இருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்து நீ என்ன பண்ணணும்? இந்த கில்கால்ல நாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அது ஏன் நாட்டணுன்றது அதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்க வீட்டில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம் என்னன்னா, இந்த கல்கள் எதற்கு அடையாளமா இருக்கு? ஏன் கில்கால்ல ஆண்டவர் இந்த கல்லை நாட்ட சொன்னாரு? அந்த கில்காலுக்கு இந்த கல்லுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 19 20 வசனத்தை வாசிங்க. பக்கம் 265 புதிய ஏற்பாடு. ஆமென். அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், ஆமென், இருக்கிறீர்கள். ஆமா, நல்ல கல்லுங்க. இந்த கில்காலிலே வைக்கப்பட்ட அந்த கல் எதற்கு அடையாளமா இருக்குது? அந்த கில்கால் எதற்கு அடையாளமா இருக்குது என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு கில்காலுடைய அனுபவம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த இடத்துல கற்களை எடுத்து வந்து நாட்டினார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில நீ கால் எடுத்து வைக்கணும்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துல நம்ம கால் எடுத்து வைக்கணும்னா, நமக்கு தேவை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களினாலே நாம கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மளால வாக்குத்தத்தமான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு பரலோகம் போனோம் ஆசைப்பட்ட மட்டும் போதாது. அந்த பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் கில்கால் என்கிற அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அது எதற்கு அடையாளமா இருக்குது? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. இணைச்சே சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளோட உபதேசம். நல்லா கவனிங்க. அதை பிரிச்சு சொல்லல, சேர்த்தே சொல்றாரு. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் என்ன போதிச்சாங்களோ அதை தான் தீர்க்கதரிசிகளும் போதிச்சிருக்காங்க. அந்த தீர்க்கதரிசிகள் என்ன போதிச்சிருக்காங்களோ அதே தான் இந்த அப்போஸ்தலரும் போதிச்சிருக்காங்க. அப்படி என்னங்க போதிச்சாங்க? என்ன போதிச்சாங்க அப்போஸ்தலர்கள்? என்ன தீர்க்கதரிசிகள் போதிச்சாங்க? இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் அந்த உபதேசத்தினுடைய ஆழமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 வசனங்கள். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு
முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆமா, நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்ப இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள அநேக ரகசியம் இருக்குதுன்றது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேல அந்த வார்த்தை நம்ம வாசித்த வார்த்தையில பாருங்க, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அப்ப இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா, நாம தேரும்படியாக கொடுக்கப்பட்ட ஞானமான காரியம் இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாக இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள தேறினவர்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குன்னா, மகிமையான தேவனுடைய ஞானம், இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட சத்தியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கின்றார். என்னங்க ஒரு மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயத்தை பவுல் சொல்றாருன்னா அதுல என்ன இருக்கு? அதை ஆராய்ந்து பார்ப்பதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துற மிக முக்கியமான ஒரு வேலை. அப்ப அந்த மகிமையின் கர்த்தர் என்பது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 870 பக்கம் பழைய ஏற்பாடுல. ஆமே, நல்ல கவனிங்க. என்ன வார்த்தை? இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. நல்லா கவனிச்சீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு? அங்க மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகிமையின் கர்த்தர் யார் அப்படின்னா, இங்க அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளோட உபதேசம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம ஆராதிக்கிற நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அந்த மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? அவர்தான் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் என்று அழகாக வேத சத்தியம் சொல்லுகிறது. இந்த சத்தியம் தான் தேறினவர்களுக்குரிய ஞானம். இந்த சத்தியம் தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் மறைத்து வைத்திருக்கிற மகிமையான ஒரு சத்தியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை திரித்துவத்துல இரண்டாவது நபர் சொல்றாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்றாங்க? மனுஷகுமாரன்றாங்க. சில பேர் தேவகுமாரன்றாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவ பிரிட்ஜ்ன்றாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி தாங்கன்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னாலும் வேதமும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளை என்ன சொல்லி வச்சிருக்காங்க? அவர் கர்த்தர். கர்த்தர்னா யாரு? அவர்தான் பிதா. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்ப அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தின சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய என்னுடைய பிதாவாக இருக்கிறார். அவரே பிதாவாக இருக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள வராம ஒருவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ரெண்டாவது, இந்த அப்போஸ்தலர் உபதேசமும் தீர்க்கதரிசன உபதேசங்களை என்ன சொல்லுது பாருங்க. இப்ப அப்போஸ்தலர் சொன்னதை வச்சு பழைய ஏற்பாடை பார்த்தோம் இல்லையா? இப்ப பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஓசியா 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3 to 5 வசனங்கள் வாசிங்க. பக்கம் 1057. பொறுமையா எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுங்க, வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3 to 5 வசனங்கள். நல்லா கவனிங்க, நிதானமா வாசிங்க. இதுல பயங்கரமான சத்தியம் இருக்குது. யாக்கோபு குறித்து எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் சகோதரனுடைய குதிங்க. யாக்கோபு ஏசாவுடைய பிறப்பு குறித்து இங்க சொல்றாரு. அப்புறம் தேவனோட போராடினான். யாரு? யாக்கோபு தேவனோட போராடினான். நல்லா கவனிச்சுங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். நல்லா கவனிங்க. முதல்ல வசனம் என்ன சொல்லுது? தேவனோடு போராடினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? தூதனானவரோடு போராடி மேற்கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தான் யாரா இருக்காரு?
தூதனானவரா, அதாவது கர்த்தருடைய தூதனானவரா, தேவனுடைய தூதனானவரா, பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளை யாரை தான் குறிக்கிறது? அது தேவனை தான் குறிக்கிறது. அடுத்து வாசிங்க. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். கர்த்தராகிய அவர் யாரு? நல்ல கவனிங்க. கர்த்தராகிய அவர், கர்த்தருடைய தூதனாய் இருக்கிற அவர், கர்த்தராகிய தேவனாய் இருக்கிற அவர், சேனைகளின் தேவன். நல்ல கவனிங்க. சேனைகளின் தேவனை யாருதான்? அவர்தான். அப்புறம் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப தீர்க்கதரிசிகளோட உபதேசமும் என்ன சொல்லுது? நாம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான் தேவன். நாம ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய தூதனானவராக, தேவனுடைய தூதனானவராக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர். இவரே யாரா இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறாரு. இவர் தான் யெகோவாவா இருக்கிறாரு. இதுதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் எல்லா கள்ள உபதேசங்களும் உடைச்சிடும். நீங்க நல்லா பாருங்க. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து இவர்தான் அவர், இவர்தான் அவர் அழகா தெளிவா ஒரு குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி அழகா அந்த வசனம் சொல்லுது. அவன் பாருங்க, அவன் தூதனார் முதல்ல சொல்லப்பட்டு தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, கர்த்தராகி அவர் யாரு? அந்த தூதனானவர், அந்த தேவனானவர். அவர் தான் யாரா இருக்காரா? கர்த்தரா இருக்கிறார். அந்த கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? யெகோவா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? யெகோவா. தீர்க்கதரிசி ஓசியா என்ன சொல்றாரு? இந்த இயேசு கிறிஸ்து யாரா இருக்காரு சொல்றாரு? அவர் யெகோவா. அவர் தான் சேனைகளின் கர்த்தர். அவர் தான் யாரா இருக்காரு? பிதாவா இருக்காரு. அவர் தான் தேவனா இருக்கிறாரு. அவர் தான் கர்த்தருடைய தூதனானவரா இருக்கிறாரு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளோட உபதேசமும் இதுதான். நல்லா பாத்துங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோட உபதேசத்தினால் நாம கட்டப்படணும். நல்லா பாருங்க. அப்ப இந்த ரெண்டு உபதேசமும் என்ன சொல்லுது? இயேசுதான் பிதான் சொல்லுது, இயேசுதான் யெகோவான் சொல்லுது, இயேசுதான் தேவன் சொல்லுது, இயேசுதான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுது, இயேசுவே கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்ப இந்த உபதேசம் தான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட உபதேசம். இந்த உபதேசத்துல வராத எவனும் அங்க போகவே முடியாது. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எலியா ஏன் கில்காலின் வழியா போனாருன்னா, இந்த கில்கால் என்கிற அப்போஸ்தல உபதேசத்தின் வழியாக கடந்து வராத எவனும் பரலோகம் போக முடியாதுன்றதுக்கு அடையாளமாக தான் அந்த பகுதி நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப முதல்ல இயேசுவே பிதான் பார்த்தோம். இப்ப இயேசுவே தேவனாக, தூதனானவராக, யெகோவாவாக, சேனைகளின் கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவதாக நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற அந்த பகுதி தான் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, பக்கம் 287, புதிய தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றோ தேவனுடைய ஆவி இல்ல 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தல உபதேசம் இப்ப என்ன சொல்லுது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்ம இப்ப கொஸ்டின் பேப்பர்ல கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவங்க யாரு? வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவா இருக்கு. எங்க இருக்கு அந்த வசனம்? வாசிப்போம். நம்ம யோவான் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிட்டு அந்த பகுதிக்கு நம்ம போவோம். 1 யோவான் 3:5 வாசிங்க. பக்கம் 327. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நல்லா கவனிங்க. அந்த வெளிப்பட்டார்ன்ற வார்த்தையை நல்லா புடிச்சுங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப வெளிப்பட்டவர் என்ன வேலை பக்கத்துக்காக வந்தாரு? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்டார். நல்லா கவனிச்சுங்க. நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகர் என்ன சொன்னாரு? இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாரு. உலகத்தினுடைய சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ அதே 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால்
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அப்ப நல்லா புரியுங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லப்பட்ட அந்த வெளிப்பட்டார் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். தேவன் என்னவா வந்தாரா? இயேசு கிறிஸ்துவாக வந்தார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படினா என்ன? இந்த இயேசுவே அந்த தேவன் என்றது யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எந்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறாங்களா? அவங்க எல்லாம் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போஸ்தல உபதேசம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உபதேசத்தின்படி வரதான் பரலோகம் போக முடியும். அதே இந்த விஷயத்தை ஒத்துக்காதவனை குறித்து என்ன சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது, அது தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? அது என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. நல்லா புரியுது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி எது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது வஞ்சகத்தின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? மாம்சத்தில் வெளிப்பட்டது யாரு? தேவன். அதுதான் 1 தீமோத்தேயு 3:16 நமக்கு சொல்லுது. அப்ப இந்த இயேசு யாரா இருக்கிறாரு? நமக்கு தேவனா இருக்கிறார். அவர் எதுக்காக வந்தாரு? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்தார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, விசுவாசிக்கிறவங்கள வேதம் என்ன சொல்லுது? இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே உடையவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாதவனை வேதம் என்ன சொல்லுது? அவன் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அப்படின்னு சொல்லி அழகா ஐடென்டிஃபை பண்ணுது. நல்லா புரிந்து கொள்ள, நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள, நல்லா புரிந்து கொள்ள. இயேசுவே தேவன் சொன்னா அவன் தேவனுடைய ஆவினால உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறேன். அதே இயேசுவே குமாரன் என்றும் அல்லது இயேசுவே திரித்துவத்துல ஒரு ஆளுன்னு சொன்னா அவன் யாருதான்? அந்தி கிறிஸ்துன்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வரும் என்று நீங்க கேள்விப்பட்டீங்களே, அது யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து ஆவி இப்பொழுதே கிரியை செய்யுது. அல்லேலூயா. அப்ப இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போ அப்போஸ்தல உபதேசம் முதலாவது என்ன சொல்லிச்சு? இயேசுவே பிதான் சொல்லிச்சு. இரண்டாவது இயேசுதான் தேவன், தூதனானவர், சேனைகளின் கர்த்தர், அவரே யெகோவா என்று சொல்லிச்சு. மூணாவது அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்த வந்த தேவன் என்று சொல்லிச்சு. மூணாவது அதை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அதோடு கூட நாலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் இந்த செய்தியோடு சேர்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28 பக்கம் 193 புதிய ஏற்பாடு. கூடியிருந்த மேல் வீட்டிலே இல்லம்மா, அப்போஸ்தலர் உங்களை குறித்தும் ஆமே தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே போதும். நல்ல கவனிய, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அப்ப இங்க நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது, எங்க தேவன் ரத்தம் சிந்தினாரு? இயேசு கிறிஸ்து தானே ரத்தம் சிந்தினாரு. அதான உண்மை. உங்களுக்காக எனக்காக சிந்தினது யார் ரத்தம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதானே உண்மை. அப்ப இங்க வசனம் சொல்லுது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபைனா, அப்ப அப்போஸ்தலன் பவுல் என்ன உபதேசம் கொடுத்திருக்காரு? இந்த இயேசு கிறிஸ்துவே தேவன்ற உபதேசம் தான் கொடுத்திருக்காரு. அவர்தான் தேவன், அவர்தான் யெகோவா, அவர்தான் நாம் ஆராதிக்கிற பிதா அப்படின்னு சொல்லி அவர் யாருக்கு சொல்றாரு? அவரோடு கூட இருக்கக்கூடிய நல்ல வேத பண்டிதர்களாகிய யூதர்களுக்கு சொல்றாரு. காலமாக போதிக்கப்பட்ட யூதர்களுக்கு சொல்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? அப்போஸ்தல உபதேசம், தீர்க்கதரிசிகளோட உபதேசம் என்ன சொல்லுகிறது? அது எனக்காக ரத்தம் சிந்தினவர் அவர் குமாரனாகி இயேசு அல்ல, அவர் தேவனாகி இயேசு என்பதுதான் அந்த அப்போஸ்தல உபதேசம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க. இந்த உபதேசம் தான் கில்காலுக்கு அடையாளமா இருக்குது. இந்த கில்கால் வழியாக போகாம, இந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளோட உபதேசத்தின் வழியாக நீங்க வராம ஒரு நாளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களால என்னால பிரவேசிக்க முடியவே முடியாது. ஆமென். அல்லேலூயா.
அப்போ முதலாவதாக அப்போஸ்தல உபதேசம் என்ன பண்ணுகிறது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கில்காலுக்கு அடையாளமா இருக்கிறது. இரண்டாவது, இந்த அப்போஸ்தல உபதேசத்தை வைத்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகிமையான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49, பக்கம் 364, பழைய ஏற்பாடு 17:49. 1 சாமுவேல், மன்னிக்கணும், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49, பக்கம் 364, 49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு, யாரு? தாவீது தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அது பதிந்து போனபடினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். நல்லா கவனிங்க, இங்க கோலியாத்து எதற்கு அடையாளமா இருக்கான்? பிசாசுக்கு அடையாளமா இருக்கான். நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா போராட்டத்துக்கு அடையாளமா இருக்கான். இந்த போராட்டங்களை, இந்த பிசாசுகளை நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கு அங்கே தாவீது பயன்படுத்தினது என்னது? அந்த அடப்பையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல். நம்ம ஏற்கனவே கல் என்னத்தை பார்த்தோம்? கல்லு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோட உபதேசத்துக்கு அது அடையாளமா இருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, தாவீது எடுத்து பயன்படுத்தின அந்த கல் எது? அப்போஸ்தல உபதேசமே, அது தீர்க்கதரிசிகளோட உபதேசமே. அந்த உபதேசத்தை எடுத்து அவன் பயன்படுத்தும் போதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய் இருக்கிற அவ்வளோ பெரிய ராட்சசனாய் இருக்கக்கூடிய அந்த கோலியாத்து அந்த கல் பட்ட மாத்திரத்திலே, அந்த உபதேசமாகிய அந்த கல் அவனுடைய நெற்றியில பதிந்த மாத்திரத்திலே அவன் முகங்குப்புற விழுந்தான். அந்த இடத்துல தாவீது அவன் தலையை வெட்டி ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டுதான் உங்களால என்னால சத்துருவை மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபதேசத்தை உடைய பிள்ளைகள் ஒரு சத்துருவுக்கு முன்பதாக போய் நிற்கும் போது அவங்க பெறுகிற ஜெயத்துக்கும் இந்த உபதேசம் இல்லாத பிள்ளைகள் போய் நிற்கும் போது இருக்கிற விஷயத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. அதனால இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தையும், ஒவ்வொரு சத்துருடைய கிரியைகளையும் நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக ஆண்டவர் பலவிதமான அப்போஸ்தல உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தல உபதேசங்களாகிய தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களை எடுத்து நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது, அதன்படி நடக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா கோலியாத்துகளை, எல்லா பிரச்சனைகளை, எல்லா போராட்டங்களை நீங்களும் நானும் வீழ்த்தி அதன் மேலே ஜெயம் பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதுதான் கில்காலுடைய அனுபவம். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த அப்போஸ்தல உபதேசத்தை வைத்துக்கொண்டு என்ன ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெறலாம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு ஆபிரகாம் ஈசாக்கும் வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடித்து, ஆமா, நல்லா பாருங்க, ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான். எதனால உண்டாக்கி இருப்பான்? கல்லுனாலதான் உண்டாக்கி இருப்பான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா மோசேகிட்ட சொல்லும் போது என்ன சொன்ன? மண்ணினாலே நீங்க எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கணும்னு சொன்னார். இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் கல்லுனால அடுக்கிறான், அதுக்கு மேல அப்புறம் கட்டைகளை வைத்து தான் ஈசாக்க வைக்கிறான். அதான் நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் என்னதான் பண்ணியிருக்காரு? அந்த கல்லை பத்தின உபதேசத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கல்லை பத்தின உபதேசத்தை அவனுக்கு கொடுத்திருக்கு. அதனாலதான் அவன் என்ன பண்றான்? கற்களினாலே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அந்த கற்கள் எதற்கு அடையாளமா இருக்கு நம்ம பார்த்தோம்? அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த உபதேசத்தின்படியாக அவன் பலிபீடத்தை கட்டி அதன் மேலே தன்னுடைய பிள்ளையை அவன் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அங்கே தேவன் அவனோடு இடைவிடுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப அது மாத்திரம் இல்ல, எலியா கட்டின காரியத்தை நம்ம பார்ப்போம் இதோட இணைத்து. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32, பக்கம் 455. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் சுற்றிலும் தானியம் அலகிற
2 படி விதை ஆ. விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கும். போதும். நல்லா அந்த வார்த்தை தொடங்கும் போது என்ன சொல்லுது பாருங்க, அந்த கற்களினாலே அவன் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப அந்த கற்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நல்லா பாருங்க. இந்த கற்களினால கட்டப்பட்ட பலிபீடத்துல தான் என்ன நடந்தது? 38ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து நக்கி போட்டது. நல்லா கவனிச்சீங்களா? அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தின்படியாக, தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் வழியாக கட்டப்பட்ட பலிபீடத்தில் இருக்கிற அந்த காணிக்கையை, அந்த பலிகளை அப்பதான் தேவன் அங்கீகரிக்கிறார். அது எப்படி அங்கீகரிக்கிறார்? வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. இந்த அக்கினி எதற்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 - 4 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அக்கினிமயமான நாவுகள் எல்லார் மேல அமர்ந்தது. பார்க்கும்போது அக்கினி, ஆனா அது நிரப்பப்படுறது என்ன? பரிசுத்த ஆவியினால. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இங்க அக்கினி எதற்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நீங்களும் நானும் அப்போஸ்தல உபதேசத்தின் வழியாக வராம பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தை பெற முடியாது. அப்போஸ்தல உபதேசம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது. யார் மூலமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமா கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க என்ன பொழியப்படுது பாருங்க. நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஆமென் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நாங்க இப்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே, அந்த பரிசுத்த ஆவியினால, அந்த அக்கினியினால நிரப்பப்பட்டு உங்களோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனே, இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் வரணும்னா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் அப்போஸ்தல உபதேசம், இதுதான் தீர்க்கதரிசிகளோட உபதேசம். இந்த உபதேசத்துக்குள்ள நீங்க வரும்போது இதே அக்கினி மழை, இதே பரிசுத்த ஆவியின் மழை அன்றைக்கு கொர்நேலியுவை நிரப்பின பேதுரு பேசிக்கொண்டே இருக்கும் போது, அப்போஸ்தல உபதேசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போது அவர்களை நிரப்பினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அதை உறுதிப்படுத்துறாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கிற உங்களுடைய பலிபீடத்தில் எப்போதும் பரிசுத்த ஆவியின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அக்கினி எரிகிற உங்களுடைய பலிபீடம் எப்போதும் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் முன்பதாக அன்றைக்கு எலியாவுடைய பலியை அவர் அங்கீகரித்து, தேவனே அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று அன்றைக்கு அவர் விளங்க பண்ணினது போல இந்த அப்போஸ்தல தேவன், அந்த அப்போஸ்தல உபதேசம் உங்களை என்ன பண்ணுகிறது? அதே தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை விளங்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அப்போஸ்தல சத்தியம் நம்ம என்ன பண்ணுகிறது? அக்கினி அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தினால உங்களையும் என்னையும் நிரப்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை நடத்துகிறது. இதுதான் அப்போஸ்தல உபதேசத்தோட மகிமை. முதல்ல பார்த்தோம், அது சத்துருவை மேற்கொள்ளுகிறது. என்ன சத்துருவை? கோலியாத்தை போல, பிசாசை போல நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளுது. அதனாலதான் வசனம் மத்திய 21:44 சொல்லுது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். நல்லா புரியுங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு எதிர்த்து நின்னா ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. அதே அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க வல்லமையா எடுத்து பிரகாசிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ அப்போஸ்தல உபதேசத்தை எடுத்து பயன்படுத்தும் போது பிசாசின் போராட்டங்களை நீங்க ஜெயிக்க முடியும். இரண்டாவதாக, உங்களுடைய அக்கினியில, உங்க பலிபீடத்தின் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைவாய் பொழிந்து கொண்டே இருப்பார். உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம செய்தி முடிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கற்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? யாத்திராகமும் 4:25 பக்கம் 74 பழைய ஏற்பாடு. அப்பொழுது சிப்போரால் ஆமா ஒரு கருகலான ஒரு சத்தியத்தை எடுத்து தன் புத்திரனுடைய அறுத்து யார் கால்களுக்கு முன்பாக? மோசேயோட கால்களுக்கு முன்பாக எரிந்து போட்டு, ஆமா நல்லா நீங்க பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம், நுனித்தோல் ஆண் பிள்ளையுடைய
நுனித்தோலை அவங்க என்ன பண்ணுவாங்க, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளமா இருக்குன்னீங்கன்னா, நீங்க வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், பக்கம் 209, பக்கம் 209, ரோமர் 2:29 வாசிங்க. யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆமா, எழுத்தின்படி பார்த்தா மத்தேயு 28:19 சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாங்க. அப்ப எழுத்தின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு எடுத்தனா நீங்க யூதன் கிடையாது. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் அப்படின்னா, ஆவின்றது எதை குறிக்கிறது? வெளிப்பாட்டின் மேல, வெளிப்பாட்டின் வழியாக அந்த வெளிப்பாடு உள்ள சத்தியங்களை கேட்டு அந்த சத்தியத்துக்கு உட்பட்டு எடுக்கிற ஞானஸ்நானத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துடைய அந்த ரகசியம் என்ன? பிதா என்பது கர்த்தரை குறிக்கிறது, குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த கிறிஸ்து என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இது 3 பேர் அல்ல, அவர்கள் ஒரே ஆள் தான், 3 தன்மையில தன்னை வெளிப்பட்டாருன்றதுதான் சத்தியம். அப்போ இந்த வெளிப்பாட்டின் மேல நீங்கள் நானும் கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்மை வேதம் சொல்லுது, நீங்க ஆவியின்படி இருதயத்திலே உண்டான விருத்த சேதனத்தை பெற்றிருக்கீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானையும் இணைக்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அவங்கள அந்த சரீரத்தில் இருக்கிற விருத்த சேதனத்து மூலமா இணைக்கிறாரு, நம்மளை எங்க இணைக்கிறாரு? இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். அப்ப இன்னைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சத்தியம் சொல்லுகிற அந்த விருத்த சேதனத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு அந்த எழுத்தின்படியான விருத்த சேதனத்தை பெற்ற இஸ்ரவேலர்களை ஆண்டவர் இஸ்ரவேலர் சொல்லல, ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு? உள்ளத்தில் யூதனானவனே யூதன், ஆவியின்படியாக உண்டாகும் விருத்த சேதனம் உள்ளவனே யூதன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வெளிப்பாடிலே நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்களாக, ஆவிக்குரிய வெளிப்பாடுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, ஆவிக்குரிய வெளிப்பாடின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது நாம அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிறோம். அந்த அப்போஸ்தல உபதேசம் உங்களை பரலோகம் கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிற வெளியேறப்பட்ட சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7-8 மட்டும் வாசிங்க, கடைசி பகுதி. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7-8, பக்கம் 257 புதிய ஏற்பாடு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். நல்லா கவனிங்க, வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நல்லா சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நல்லா கவனிங்க, அப்போஸ்தல உபதேசம் சொல்லுகிறது இயேசுவே பிதா, தீர்க்கதரிசிகளோட உபதேசம் சொல்லுகிறது இயேசுவே நித்திய பிதா, யெகோவா தேவன் சேனைகளின் கர்த்தர், அவரே நம்முடைய தேவன் தூதனானவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் மாம்சத்திலே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசத்தை ஒருத்தன் உங்ககிட்ட கொண்டு வந்தா, நாங்கள் பிரசங்கித்த இயேசு அவர் பிதான்னு சொன்னோம், நாங்க பிரசங்கித்த இயேசு அவரை யெகோவான்னு சொன்னோம், நாங்க பிரசங்கித்த இயேசு தான் கர்த்தருடைய தூதனானவரா வந்தாருன்னு சொன்னோம், நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர் சொல்றோம். இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசமான திரித்துவ உபதேசத்தை ஒருத்தவங்க கிட்ட கொண்டு வந்தா, இயேசு குமாரன் தான் அவர் பிதா இல்லைன்னு சொன்னா, இயேசு குமாரன் தான் அவர் தேவன் இல்லைன்னு சொன்னா, இயேசு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி தான் அவர் தேவன் இல்லைன்னு சொன்னா, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அது கள்ள உபதேசமே, அது சபிக்கப்பட்ட உபதேசமே, அது அந்தி கிறிஸ்துவின் உபதேசமே. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம்.
இதுதான் பவுல் சொல்றாரு. இந்த உபதேசத்தை தவிர வேறு ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தா, நாங்க பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த உபதேசத்தின்படி வாழ்கிற, அந்த உபதேசத்தில் இருக்கிற சபையில நீங்களும் நானும் அங்கத்தினராக இருந்து நாம நடத்தப்படும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்க்கை நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு எலியா அன்னைக்கு சுழற்காற்றிலே ஏறி புறப்பட்டு பரலோகத்துக்கு போனது போல நீங்களும் நானும் ஒரு நாள் ஏசப்போட வருகை முன்னாடி இருந்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அல்லது ஏசப்போட வருகை தாமதிக்குமானால் நம்ம மரித்தும் பரலோகம் நிச்சயமாய் போகும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா பரலோகத்துக்கு போனது போல நீங்களும் நானும் போகணும்னா இன்னைக்கு நமக்கு தேவை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் உபதேசமான அந்த கில்காலில் இருந்து புறப்பட்டு போனா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு ஏறி போக முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறேன்? ஏதோ உபதேசத்தை சொல்றாங்க, ஏதோ செய்தி சொல்றாங்க, என்னமோ அவங்க பாட்டு உளறி தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த சத்தியம் எவ்வளோ வெளியேறப்பட்ட சத்தியம்? பவுல் சொல்றாரு, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இது இதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு சத்தியம், இது மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நமக்காக மகிமையாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிற சத்தியம், அதை இப்போது உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவ்வளோ வெளியேறப்பட்ட ஒரு சத்தியத்தை குறித்து நீங்களும் நானும் அலட்சியமாக இருக்குமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை தவிர வேற யாருங்க பரிதபிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும்? வெளியேறப்பட்ட சத்தியம். இந்த சத்தியம் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு இல்ல, எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இல்ல. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இயேசு குமாரன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இயேசு இரண்டாவது ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது இயேசுவே பிதா, இயேசுவே யெகோவா தேவன், இயேசுவே சேனைகளின் கர்த்தர், இயேசுவே கர்த்தருடைய தூதனானவர், இயேசுவே தேவனுடைய தூதனானவர், இயேசுவே நமக்கு தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், மோசே சொன்னார், இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் 10 கட்டளையில முதல் கட்டளையே அதுதான். இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மோசே சொன்ன இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தவிர வேறொரு தேவன் இல்லை. இதுதான் மார்க்கு புத்தகத்தில் நீங்க வாசிக்கிற யூதன் சொல்லுவான் ஏசப்பா கிட்ட, எங்களுக்கு சத்தியம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? எங்களுக்கு தேவன் அவர் யார்? ஒரு பிதா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் வெளியேறப்பட்ட சத்தியம். ஒரே ஒரு தேவன் உண்டு, அது யார்? பிதா. யூதர்களுக்கு ஒரே தேவன் தான், புறஜாதிகளாகிய நமக்கும் ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வெளியேறப்பட்ட சத்தியம் இன்றைக்கு அநேகருடைய கண்களுக்கு திறக்கப்படாமல் இருக்கு. இந்த கண்கள்லாம் குருடாக்கப்பட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த கண்களை திறக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாம்சத்தில் வெளிப்பட்டது வேற யாரும் இல்லை. இயேசு இயேசுன்னு சொல்றது வேற யாரும் இல்லை. அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் நித்திய பிதா, அவர் தான் யெகோவா தேவன். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அவர் யார்? அவரே நித்திய பிதா என்று சொல்லுகிறார். பாலகனாக வந்திருக்கிறவர், குமாரனாக வந்திருக்கிறவர் வேறு யாரும் இல்லை. யூதர்களே, வேத பண்டிதர்களே, மோசேயின் ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளே, நமக்கு பாலகனாக குமாரனாக வந்திருக்கிற அந்த இயேசு வேற யாரும் இல்லை. அவரே நித்திய பிதா, அவரே வல்லமையுள்ள தேவன், அவரே சமாதான பிரபு. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். ஏசாயா தீர்க்கதரிசியும் அதையே தான் சொல்றார், ஓசியாவும் அதை தான் சொல்றாரு. சகரியா புத்தகத்துல வாசிக்கினா அவரும் அதை தான் சொல்றாரு. எனக்கு நீங்க கூலியாக என்ன கொடுத்தீங்க? 30 வெள்ளிக்காசை கொடுத்தீங்க. அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து ரத்த நிலத்தை வாங்கினீங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. அந்த காசை யூதாசு தேவாலயத்தை தூக்கி எறியும் போது அந்த காசு ரத்த கிரயம் சம்பந்தப்பட்ட காசுன்னு சொல்லி அது காணிக்க பெட்டியில போகக்கூடாதுன்னு சொல்லி அந்நியர்களை அடக்கம் பண்றதுக்கு ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ரத்த நிலம் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் எப்படி ஒத்து போது பாருங்க. சகரியா தீர்க்க தரிசியா தாங்கன்னு சொன்னாரு.
மல்கியா தீர்க்கதரிசியும் அதுதாங்க சொன்னாரு. தானியேல் தீர்க்கதரிசியும் அதாங்க சொன்னாரு. தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னது என்ன? இவரே நம்முடைய தேவன், கர்த்தரே இரட்சகரானார், யாவே சுவையானார், யாவேனா பிதா, அவரே இரட்சகரானார். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த விலையேறப்பட்ட சத்தியம் அறியாமல் கோடா கோடி பேர் கள்ள உபதேசத்தின் பிடியில, கள்ள ஊழியருடைய பிடியில, கள்ள சபையின் பிடியில சிக்கி தவித்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டியது யாரு? நாம தானே. யோசித்து பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அவருடைய கண்களை திறக்கப்படட்டும், அவர்களும் பரலோகம் வரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். ஏசப்பா, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இன்னைக்கு நாங்க பரலோகம் எடுத்து செல்லப்படுவதற்கு திருஷ்டாந்தரமாக எலியாவையும் எலிசா தீர்க்கதரிசியையும் கொண்டு எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாதையை காட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா. கீழ்காலில் இருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று அந்த உபதேசத்தின் வழியாக நீர் காட்டின திருஷ்டாந்தரத்துக்காக நன்றி ராஜா. எச்சரிப்பின் பலகைக்காக நன்றி ராஜா. கவனமாய் செல்ல வேண்டிய பாதையை காட்டினதற்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வெளிப்படுத்தி கொடுத்த விலையேறப்பட்ட சத்தியங்களுக்காக நன்றி. அப்போஸ்தலர்கள் போதித்த உபதேசங்களுக்காக நன்றி. தீர்க்கதரிசிகள் போதித்த உபதேசங்களுக்காக நன்றி. அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை தங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா சத்துருடைய போராட்டங்களை அன்றைக்கு தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டானோ அதே போல எங்கள் பிள்ளைகள் இந்த அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து கர்த்தாவே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக, கள்ள உபதேசங்களை வீழ்த்தும்படியாக எங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டங்கள், எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா வறுமைகள், எல்லா சத்துருடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமா மேற்கொள்ள கிருபை செய்யுங்க, ஜெயம் பெற கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தை நீர் பொழிந்தருளுகிறீரே. அக்கினியினாலே உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் பிள்ளைகள் அக்கினியாலே நிரப்புங்க. பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியினாலே நிரப்புங்கப்பா. கர்த்தாவே, நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான் என்று மோசே சொன்னார். காலேப் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தார் என்று மோசே சொன்னார். அதே விசேஷித்த ஆவியை இன்றைக்கு இங்க இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்திருக்கிறதே, அதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஒரே தேவன் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தீரே, நன்றி அப்பா. இயேசுவாகிய நீரே பிதாவாக இருக்கிறீர், இயேசுவாகிய நீரே குமாரனாய் இருக்கிறீர், இயேசுவாகிய நீரே பரிசுத்த ஆவியாய் இருக்கிறீர். நீ மூன்று தேவன் அல்லப்பா, நீர் ஒரே தேவனாய் இருக்கிறீர். மூன்று தன்மைகளில் வெளிப்பட்ட ஒரே தேவன் என்கிற இந்த சத்தியத்தை இன்றைக்கு எங்க கண்கள் காண நீர் வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய நாமத்தினால எங்கள் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. எல்லா ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பி வழி நடத்துங்க. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ஆமென். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினே, புது மனிதனாய் என்னை மாற்றினே. வாழ்க்கையில் சிலை நாட்டினே, புது மனிதனாய் என்னை மாற்றினே. கிருபையால் உயர்த்தினே, என்னை கிருபையால் உயர்த்தினே. ஆமென்.
அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.